புத்திசாலினா ரொம்ப வேகமா யோசிக்கணும்னு ஒரு நம்பிக்கை நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கு. ஆனா அது உண்மையா? ஒருவேளை தப்பா இருந்தா? வாங்க, மெதுவா ஆழமா யோசிக்கிறதுல இருக்கிற ஒரு ஆச்சரியமான சக்திய பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். ஆமாதானே. நம்ம சின்ன வயசுலேருந்து இதுதானே கேட்டு வளர்ந்துருக்கோம். ஸ்கூல்லயும் சரி, வேலை பார்க்குற இடத்துலயும் சரி, டக்கு டக்குன்னு பதில் சொல்றவங்கள தான் அப்பா செம்ம பிரில்லியன்ட்னு சொல்வாங்க. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த நம்பிக்கையே தப்புனா? சில சமயங்கள்ல ரொம்ப மெதுவா யோசிக்கிறது தான் உங்களோட பெரிய சூப்பர் பவராவே இருக்கலாம். சரி, அப்போ முதல் வழி என்னன்னு பார்க்கலாமா? அதுக்கு பேரு தான் ஆழ்ந்த பகுப்பாய்வு, அதாவது டீப் அனாலிசிஸ். ரொம்ப கஷ்டமான விஷயங்களை கூட ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான டூல். இத புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட் ஏ ரொம்ப ஈஸியா எல்லாத்தையும் கத்துக்கிறாரு. பெருசா படிக்காமலேயே பரீட்சையில சூப்பரா மார்க் வாங்கிடுறாரு. இன்னொரு பக்கம் ஸ்டூடெண்ட் பி ஆரம்பத்துல கொஞ்சம் பின்தங்கி இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு அவரும் அதே மார்க்க வாங்கிடுறாரு. இப்போ வெளிய இருந்து பார்த்தா 2 பேரும் ஒண்ணுதானே. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. ஸ்டூடெண்ட் பி பட்ட அந்த கஷ்டம் இருக்கே, அது அவருக்கு ஒரு மறைமுகமான சக்தியை கொடுக்குது. அவரால் அந்த பாடத்தோட கான்செப்டை நல்லா கனெக்ட் பண்ண முடியுது. புதுசா ஒரு பிரச்சனை வந்தா அதை சால்வ் பண்ண முடியுது. ஏன் மத்தவங்களுக்கு கூட ஈஸியா சொல்லி கொடுக்க முடியுது. இதுக்கு பேர் தான் உண்மையான புரிதல். சும்மா சொல்லல. ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட் ராபர்ட் ஸ்டர்ன்பர்க் என்ன சொல்றாருன்னா, உண்மையிலேயே நல்லா யோசிக்கிறவங்க கஷ்டமான பிரச்சனைகளை தீர்க்கும்போது ஆரம்பத்துல பிளான் பண்றதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிறாங்களாம். அவங்க அவசரமே படுறதில்ல. சரி, தியரி போதும். இப்போ இந்த மெதுமான சிந்தனைய ஒரு புதுரு வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? கொஞ்ச நேரம் இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய கோட்டைக்குள்ள ஒரு சர்வாதிகாரி இருக்காரு. அந்த கோட்டைக்கு போற எல்லா ரோட்லயும் கண்ணிவெடி வச்சிருக்காங்க. இப்போ நீங்க ஒரு பெரிய ஆர்மி அனுப்புனா கண்ணிவெடி வெடிச்சு எல்லாரும் காலி. சரி, ஒரு சின்ன டீம் அனுப்புனா அவங்களால அந்த கோட்டைய பிடிக்க முடியாது. நீங்க தான் அந்த ஆர்மியோட கமாண்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்படி அந்த சர்வாதிகாரியை தோற்கடிப்பீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன பண்ணுவீங்க தெரியுமா? இந்த புதிர் பார்க்க ஏதோ கதை மாதிரி இருந்தாலும் இது ஒரு நிஜமான மெடிக்கல் ப்ராப்ளமோட கனெக்ட் ஆகுது. அதாவது ரேடியேஷனை பயன்படுத்தி ஒரு டியூமர், அதாவது ஒரு கட்டிய எப்படி அழிக்கிறதுங்கிற கேள்விக்கு. இந்த 2 பிரச்சனைக்கும் இருக்கிற ஒற்றுமைய பாருங்களேன். பெரிய ஆர்மியா அனுப்புனா எல்லாம் நாசமா போற மாதிரி, ரொம்ப சக்தி வாய்ந்த ரேடியேஷன் பீம் அனுப்புனா கட்டிய சுத்தி இருக்கிற நல்ல டிஷ்யூஸ் எல்லாம் அழிஞ்சிடும். அதே சமயம் சின்ன ஆர்மி வீக்கா இருக்கிற மாதிரி வீக்கான ரேடியேஷன் பீம் அனுப்புனா அது கட்டிய ஒண்ணுமே பண்ணாது. அப்போ என்னதான் தீர்வு? சிம்பிள். பல சின்ன சின்ன டீம வெவ்வேறு ரோட்ல அனுப்பணும். ஆனா அவங்க எல்லாரும் ஒரே நேரத்துல கோட்டைய அடையிற மாதிரி கரெக்டா டைம் பண்ணணும். அப்படி எல்லாரும் ஒன்னா சேரும்போது அவங்களோட மொத்த பலமும் சேர்ந்து கோட்டையை ஈஸியா கைப்பற்றிடலாம். எக்ஸாக்ட்லி இதேதான் மெடிக்கல் சொல்யூஷனும். நிறைய வீக்கான ரேடியேஷன் பீம்களை வெவ்வேறு ஆங்கிள் இருந்து அனுப்பி அது எல்லாமே கரெக்டா அந்த டியூமர் மேல ஒரே இடத்துல குவிற மாதிரி செய்யணும். அப்போ அந்த எல்லா பீமோட பவரும் ஒன்னா சேர்ந்து டியூமரை மட்டும் அழிச்சிடும். பாத்தீங்களா? இதுதான் மெதுவா பல கோணங்கள்ல யோசிக்கிறதோட பவர். ஆனா அந்த புதிர்ல தீர்வு கண்டுபிடிச்ச மாதிரி பல கோணங்கள்ல யோசிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அதுக்கு முதல்ல நம்ம மனச கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்குதான் 2வது வழி வருது, மெட்டாகாக்னிட்டிவ் கண்ட்ரோல். சிம்பிளா சொல்லுவோம்னா இது நம்ம மூளைக்கான ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம், ஒரு ஓஎஸ் மாதிரி. இந்த ஓஎஸ் சரியா வேலை செஞ்சாதான் நம்மளால ஆழமா அனலைஸ் பண்ணவே முடியும். அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். நம்மளோட சிந்தனைகள் எப்படி வேலை செய்யுதுன்னு நாமளே கவனிச்சு அதை சரிப்படுத்தி நமக்கு வேணுங்கிற மாதிரி டைரக்ட் பண்றதுதான். அதாவது உங்க யோசனைகளுக்கு நீங்களே பாஸ் ஆகுறது. பொதுவா புத்திசாலிங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க வேகமா யோசிக்கிறது மட்டும் இல்ல, ரொம்ப ரொம்ப அதிகமா யோசிப்பாங்க. மைண்ட்ல ஒரே நேரத்துல 100 யோசனை ஓடும், ஒரு வெள்ளம் மாதிரி. சரி, இந்த மனசுக்குள்ள ஓடுற ஓட்டத்தை அடக்கி நம்ம சிந்தனைய கண்ட்ரோல் பண்றதுக்கு சில பிராக்டிக்கலான வழிகளை பார்க்கலாம். ஒரு 3 சூப்பரான டெக்னிக்ஸ் இருக்கு. 1, ஜர்னலிங். மனசுல ஓடுற எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதிட்டா மண்ட லேசாயிடும். 2வது, சாக்கு போக்கு சொல்றத நிப்பாட்டுறது. நாம ஏன் ஒரு வேலையை செய்யலன்னு நமக்கே நாம சொல்லிக்கிற புத்திசாலித்தனமான காரணங்களை கண்டுபிடிச்சு நிறுத்தணும். 3வது, தேவையில்லாத பயத்தை தடுக்கிறது. ஒரு சின்ன பிரச்சனைய பெருசா ஊதி பெருசாக்கி பயப்படுவோம் இல்லையா? அந்த மாதிரி யோசனைகள் வரும்போதே அதை தடுத்து நிறுத்தணும். இந்த சாக்கு போக்குக்கு ஒரு கிளாசிக் உதாரணம் பாருங்க. இன்னைக்கு மழை பெய்யுது, ஜிம்முக்கு போகலன்னா மத்த வேலையெல்லாம் முடிக்க டைம் கிடைக்கும்.
அடடா, இந்த மாதிரி நமக்கே சாதகமான காரணங்களை நாம அடிக்கடி சொல்லிக்கிறது உண்டுதானே? அதே மாதிரி தேவையில்லாத பயமான யோசனைகள் மனசுல ஓட ஆரம்பிச்சா உடனே ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, ஹே, இது ரொம்ப அபத்தமான யோசனைன்னு உனக்கே தெரியும்ல. இந்த ஒரு சின்ன கேள்வி அந்த எமோஷனல் சிந்தனைக்கு பிரேக் போடும். சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் விஷயம். மெத்தட் அதாவது டீப் அனாலிசிஸ் ஒரு வண்டியோட சக்தி வாய்ந்த இன்ஜின் மாதிரி. ஆனா ரெண்டாவது மெத்தட் அதாவது மெட்டாகாக்னிட்டிவ் கண்ட்ரோல் அந்த வண்டியோட ஸ்டியரிங் மாதிரி. இன்ஜின் மட்டும் இருந்தா போதாது, அதை கண்ட்ரோல் பண்ண ஸ்டியரிங்கும் வேணும். ரெண்டும் சேர்ந்தாதான் நம்ம சிந்தனை பயணம் சூப்பரா இருக்கும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, வேகம் மட்டும் புத்திசாலித்தனம் கிடையாது, ஆழம்தான் உண்மையான பலம். இப்போ நான் உங்களை கேக்குறேன், இன்னைக்கு உங்க மனசுல ஓடுற எந்த ஒரு யோசனைய நீங்க கொஞ்சம் மெதுவாக்கி இன்னும் ஆழமா பார்க்க போறீங்க?